தொடர்ந்து மற்றுமோர் அண்மை செய்தி. பசுமை எரிசக்தி கழக ஒதுக்கீட்டில் விதிமீறல் என்ற புகாரில் 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விதிமீறல் புகாரில் 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயலானி, இது பற்றிய விவரம். வணக்கம். தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி அமைந்ததற்கு பிறகாக துறைவாரியான அமைச்சர்கள் துறைகளில் தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிர்மல்குமார் மின்சாரத்துறை எவ்வாறு செயல்படுகிறது என்பது தொடர்பாக நேற்று முன்தினம் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அப்போது கூட ஒவ்வொரு கழகங்களுக்கும் சென்று அவை எவ்வாறு செயல்படுகிறது, தமிழகத்தின் மின் தேவை என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக போடப்பட்ட டெண்டர் விதிமுறைகள் என்ன என்பது தொடர்பாகவும் முறையாக பின்பற்றுகிறதா என்பது தொடர்பாகவும் தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் தான் 2 அதிகாரிகள் தற்போது டெண்டர் விதிமுறைகளை மீறி டெண்டர் வழங்கியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அமைச்சர் துறை ரீதியான நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்கப்பட்டிருக்கிறது. 2 அதிகாரிகளுமே தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தேர்தல் நடத்தை விதிமுறை என்பது இருந்து வந்தது. ஆனால் தேர்தல் நடத்தை விதிமுறை உட்பட்ட காலகட்டங்களில் குறிப்பிட்ட நபர்களுக்கு இந்த டெண்டர்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பசுமை எரிசக்தி கழகத்தினுடைய சீஃப் இன்ஜினியர் தற்போது இந்த தலைமையில அது இயங்கிட்டு இருக்கு. டெண்டர் கொடுக்கும் போது அவருக்கான பணி என்பது மிக முக்கியமான பணியாக இருக்கும். ஆனால் எந்த விதிமுறையும் பின்பற்றாமல் தேர்தல் நடத்திய விதிமுறைகள் இருக்கும்போது சட்டத்திற்கு புறம்பாக அந்த ஒப்பந்தம் என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. எனவே அந்த அடிப்படையிலேயே 2 அதிகாரிகள் தற்போது மின்வாரியத்திலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த இருவருமே மின்வாரியத்தில் மிகவும் முக்கிய பொறுப்புள்ள இருக்கக்கூடியவர். குறிப்பாக பசுமை எரிசக்தி கழகத்துடைய சீஃப் இன்ஜினியராக இருக்கக்கூடியவரும் அவருடன் அதற்கு அடுத்த பொறுப்பில் இருக்கக்கூடிய 2 அதிகாரிகள் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இதைத் தொடர்ந்து நிர்மல்குமார் அவர்கள் வாய்மொழி உத்தரவாக அங்க இருக்கக்கூடிய டெண்டர்கள் முழுவதுமாக கடந்த 6 மாதங்களில் பிறப்பிக்கப்பட்ட டெண்டர்கள் என்ன, அது தொடர்பான விதிமுறைகள் முழுவதுமாக பின்பற்றப்பட்டதா, விதிமுறை பின்பற்றாமல் பிறப்பிக்கப்பட்ட டெண்டர்கள் அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும் என்பதாக உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெயலானி.